அடிமையாயிட்டேன். எவ்வளவு வருஷம் போடுறீங்க? 20 வருஷம் போடுறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு போடுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 2 பேக்கெட் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அடிமையாயிட்டேங்க. அது போடலைன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். ரொம்ப டென்ஷன் வருங்க. அது போடலைன்னா பயங்கரமா கோபம் வரும். அது ரொம்ப பைத்தியமா ரொம்ப அடிமையாயிட்டேன். நிறுத்தணும்னு நினைச்சீங்களா? நிறுத்தணும்னு நினைச்சேங்க. என்னால யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. இந்த மாதிரி நிறுத்தணும்னு நினைச்சா ஒரு 3 மாசம் வெறும் இதுல இருந்திருந்தாங்க. முடியல. மறுபடியும் அரசதி போட்டாங்கன்னா பார்த்தா போடணும்னு தோணும். யாராவது போட்டாங்கன்னா அவங்க போட்டா அதை போய் கேட்கணும்னு சொல்லி தோணுங்க. அவங்க போய் அதை போடணும்னு சொல்லி எண்ணம் வருங்க. வாங்கி வச்சுருக்காங்க. வாங்கி வச்சுட்டு அது இல்லாம காலையில தூங்கி இருந்துச்சுன்னா பஸ் அதை போட்டா வேலையே தெரியுது. அந்த உடம்புல வேற ஒன்றும் தொந்தரவு தெரியல. எவ்வளவு வருஷம் போட்டுட்டு இருக்கீங்க? வேற ஒன்றும் தொந்தரவு எல்லா தொந்தரவும் இனிமேல் இல்லைங்க. இதுக்கு மேல என்ன ஸ்டார்ட் ஆகும் இன்னும் தெரியல. பயம் இருந்துட்டே இருக்குங்க. இருந்தாலும் அதையும் போடுறது. ஏன் பயப்பட்டீங்க? பயம் பின்னாடி ஏதோ பிரச்சனை வந்துருக்குமான்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் இதுவும் போட்டாங்க. யாருக்கா இது மாதிரி பயம் இருந்து எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் இந்த மாதிரி தான் போட்டுங்க. நாங்களும் எல்லாம் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் எல்லாம் இப்பதான் போயிட்டு வந்தாங்க. என்ன வாய் கேன்சர் வந்துருச்சு. ஓ, இறந்துட்டாரா? வாய் கேன்சர் வந்து லேடிஸ் தாங்க அவங்க. ஓ, அது பார்த்தோன்னு உங்களுக்கு பயம் வந்து அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. இப்பதான் சின்ன சின்ன பொண்ணுங்க. சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. நாங்க ஏழவுக்கும் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்தவரை கொஞ்சம் பயம் வந்துருச்சு. எப்படியாவது நிறுத்துவான்றது கடவுள் பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. மருந்து குடிச்சேன். என்ன மருந்து குடிச்சீங்க? இந்த மருந்து குடிச்சங்காட்டி இப்போ 5 நாளா குடிக்கிறீங்க? இன்னைக்கு 5 நாள் ஆச்சுங்க. 5 நாள் எனக்கு டான்ஸ் போடுறது ஞாபகம் சுத்தமாக வரல. தோணவே இல்லைங்க. யாராவது போட்டாலும் கூட எனக்கு அந்த ஞாபகம் வரலைங்க. பரவாயில்ல. யாராவது கொண்டு கொடுத்தாங்களா போட சொல்லி? டாக்டர் ஒருத்தர் வந்தாங்க. சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க தான் வந்து கொடுத்தாங்க. சரிங்க, பரவாயில்ல. வேற உங்களுக்கு பாக்க ஏதாவது போட சொல்லி யாராவது கேட்டப்போ உங்களுக்கு தோணும்? எனக்கு தோணவே இல்லைங்க. யாராவது போட்டாலும் கூட இப்ப அவங்க அந்த ஞாபகம் சுத்தமாக வரவே இல்லைங்க. இது குடிச்சுட்டு இப்ப நான் நல்லா இருக்கிறேங்க. போடாம இருக்க கோவம்லாம் வரவே இல்லைங்க. எந்த டென்ஷனும் வரலைங்க. ஒரு மாதிரி சோர்வு அசதியா சின்ன பிள்ளைங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது எப்படி இருந்தோ இப்ப அதே மாதிரி ரெடி ஆயிட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளை இருக்கிற சிறு வந்துருச்சு. ஏன்னா பொதுவா இது மாதிரி போட்டுட்டு இருந்து நிறுத்தினீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பழகினதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டுல எப்படி நல்லா சுதந்திரமா நல்லா எந்த ஒரு பழக்கம் இல்லாம இருந்ததுங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன தோணுது உங்களுக்கு? இப்ப வந்து நல்லா இருக்குதுங்க. இது பிடிக்குங்காட்டி எனக்கு அவ்வளவோ நல்லது நடந்த மாதிரி. என் பிள்ளையெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். ரொம்ப வருஷமா நீ விடுன்னு சொல்லிட்டு இருந்தா உள்ள மருந்து குடிச்சிட்டு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இனி நல்லா இருவீங்க. சந்தோஷம்.